கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக என்கிட்ட நீங்கள் எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ண ரெசிபி தான் இது. இஃப்தாருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணலாம். சீரியஸ்லி இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இதுக்கு தேவையான பொருட்கள் தான் கொஞ்சம் அதிகம். அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு கிரைண்ட் பண்ண 2 வெங்காயம், பாதி குடமிளகா, 4 இன்ச் இஞ்சி, 20 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, பிரெட் கிரம்ஸ், அதோட கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சேர்த்துருக்க மசாலா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. இதுக்கு நான் 400 கிராம் மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் கொத்துக்கறி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். கறியை நான் மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி கழுவி வடிகட்டி இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். நான் காமிச்ச எல்லா பொருட்களையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அரைப்படாது, பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம கபாப்க்கு பாபிக்யூ ஃபீல் கொடுக்கணும் இல்லையா? கறி துண்டை இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மூடி போட்டு அரை மணி நேரம் விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஸ்கியூவர்ஸ் இருக்காது. அதனால சும்மா இந்த மாதிரி ரேண்டமாக நான் ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு அப்படியே நான் தவால வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி குச்சி வச்சு நான் ஷேப் பண்ணிக்கிறதுக்கு காரணம் பார்க்கவும் நல்லா இருக்கும், ஃப்ரை ஆகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸ்கியூவர்ஸ் வச்சிருக்கிறவங்க அதிலே தாராளமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் பாபிக்யூ ஸ்டேஷனில் செய்ய போறீங்கன்னா ஸ்கியூவர்ஸை மினிமம் 2 hours ஆகுது தண்ணியில் ஊற வச்சுக்கணும். மீன்வைல் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கபாப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. மினிமம் 25 to 30 minutes ஆகும். லோ ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கணுங்க, அப்போதான் வேகும். ஸோ நம்ம ஸ்கியூவர்ஸில் சேர்த்ததையும் இந்த சைடு அந்த சைடு அப்புறம் சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி டோர்ட்டியா ராப்ஸ் உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது. அதில் கபாப்ஸ் அதோட சாலட் வச்சு நீங்கள் ஷவர்மா எப்படி சர்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சர்வ் பண்ணலாம். ஸோ இது கூட நான் சர்வ் பண்ண யோகட் மயோ, பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ், சால்சா, அதோட கிரீன் சட்னி இதோட ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டோர்ட்டியா ராப்ஸ் ஆல்ரெடி குக்டு தான், நீங்கள் லேசாக வார்ம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் வெஜ்ஜி, சால்சா, பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் அதோட மீட்டும் மேலே வச்சுட்டு மயனி சேர்த்துக்கோங்க. ஸோ அழகாக ரேப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இம்மீடியட்டாக சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நான் என் பையனுக்கு கொடுத்துருக்கேன். மத்தியானம் ஆனாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபார் வெஜிடேரியன்ஸ் பன்னீர்ல இந்த மாதிரி ராப் எப்படி செய்யறதுன்னு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?